ஸோ தஹஜ்ஜுத் தொழுகை பலருக்கும் வந்து பாரமாக இருக்கக்கூடிய தொழுகை எல்லாம் காப்பாற்றணும். ஆனால் அல்லாஹ்வுடன் அல்லாஹ் இன்வைட் பண்ணுறான், நம்மளுக்கு இன்விடேஷன் கொடுக்குறான், நம்மளை அழைக்கிறான். ஸோ அல்லாஹ்வுடைய இன்விடேஷனை புறக்கணிக்கிறவங்க யார்? பொதுவாக நம்ம உலகத்திலே ஒருத்தவங்களோட இன்விடேஷனை புறக்கணிக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான்? நமக்காக இறங்கி வரான், நம்மளிடம் குறைகளை கேட்க, நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ள, நம்ம பாவங்களை மன்னிக்க ரெடியாக இருக்கான். ஆனால் அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம்? பெட்ஷீட்டை இழுத்து போட்டு தூங்குகிறோம் இல்லைங்களா? தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான். அல்லாஹ் சில பேருக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம அனைவரையும் அதில் உள்ள ஒரு நபர்களாக ஆக்க வேண்டும். இதனுடைய வெளிரங்கமான சட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக. மாறாக இதனுடைய உள்ரங்கமான சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா தான் பலருக்கும் தெரியாதுங்க. ஸோ அந்த உள்ரங்கமான சட்டத்தையும் பேணி தொழும்போது நமக்கு முழு நன்மை கிடைக்குது. ஸோ தஹஜ்ஜுத் என்பது வந்து ஒரு உடலை எழுப்பக்கூடிய தொழுகை மட்டுமல்ல, மாறாக உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய, தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தொழுகை என்று சொல்லலாம். பகலில் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? இரவில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் தஹஜ்ஜுத் கடமை கிடையாது. அது வந்து ஒரு சுன்னாவான தொழுகை தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதற்கு வந்து ஆர்வம் மூட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து சில பேருக்கு தான் அந்த பிரத்யேகமான பாக்கியத்தை தருவான். ஸோ தஹஜ்ஜுத் தொழுறவங்களுக்கு அவங்களுடைய முகம் வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும் என்று சலஃபுகள் சொல்லுவாங்க. மேலும் அல்லாஹ்வுடன் ஒரு தனிமையில் உரையாடக்கூடிய ஒரு நேரம் என்றால் ரொம்ப முக்கியமான நேரங்க அது. அந்த நேரத்தில் இவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனுடைய உள்ரங்கமான சட்டங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிரங்கமான சட்டங்கள் எல்லாமே தெரியும். இஷாக்கு பிறகு தொழுவது, பிறகு முதல் பகுதியில், 2வது பகுதியில், 3வது பகுதியில் தொழலாம். அதுக்கென்று சில விஷயங்கள் இருக்கிறது. இது வந்து ஒரு அல்லாஹ்வுக்காக தனிமையில் செய்யக்கூடிய ஒரு நஃபீலான தொழுகை என்று சொல்லலாம். ஸோ உள்ளத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு இரவு நேர கல்வி என்று அதை சொல்லலாம். நைட் ட்ரைனிங் என்று சொல்லலாம்ங்க. ஸோ அதனுடைய உள்ரங்கமான சட்டங்கள் பார்த்திங்கன்னா, அதை நம்ம பேணி தொழும்போது முழு நன்மை நமக்கு கிடைக்கும். முதலாவது இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக தொழணுன்ற எண்ணம் இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் பெரும்பாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் என்ன மனிதர்களுக்கு காட்டக்கூடியதாக அந்த தொழுகை இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக என்று அந்த தொழுகை இருக்கணும். அடுத்து முராக்கபத்து நஃப்ஸ், அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற உணர்வு இருக்கணும். நம்ம இருளில் இருப்போம், அமைதியான நேரத்தில் இருப்போம், ஆனால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான், ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வு ஆழமாக இருக்கும்போது அந்த தொழுகை அழகாக உயிரோட்டமான ஒரு தொழுகையாக மாறும். மேலும் வந்து நிறைய பேர் இதை ஒதுக்கி வச்சிடறாங்க, ரமதானுக்கு மட்டும் என்று. ரமதானுக்கு மட்டும் அல்லங்க, எல்லா நேரத்திலையும் நம்ம இதை தொழக்கூடிய ஸ்பெஷலான ஒரு தொழுகை இது. ஹுஷு, அதாவது உள்ளத்துடைய பணிவு இருக்கணும். அந்த உள்ளச்சத்தோடு அவர் அதை தொழணும். கவனச்சிதறல்கள் இதனால் குறையும். தொழுகை வந்து உள்ளத்துக்குள் இறங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து மஹப்பத்துல்லா, அல்லாஹ்வை நேசித்து இதை தொழணும். இது என்னமோ ஒரு சடங்கு போல் நம்ம தொழக்கூடாது. பலரும் அப்படி தொழக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. தூக்கத்தை விட்டு அல்லாஹ்வை நம்ம தேர்வு செய்கிறோம் இல்லைங்களா? பெரிய ஒரு விஷயம் இது. ஸோ நேசம் வந்து நம்மளுடைய செயலால் நிரூபிக்கப்படும் என்றால் இந்த தொழுகையை நம்ம சொல்லலாம். ஏன்னா மற்ற தொழுகைகள் கூட பலர் வந்து மக்களுக்காக தொழுவாங்க, தொழுலைன்னா நம்மளை திட்டுவாங்க சொசைட்டியில் என்று சொல்லலாம், தொழுவாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த தொழுகை வந்து தனிமையில் தொழக்கூடிய ஒரு தொழுகை. இது அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய மஹப்பத்தின் காரணமாக. 5வது சிதுக்கு, உண்மைத்தன்மை இருக்கணும். ஸோ பொய்யான ஈமான் வந்து இரவில் நிலைக்காது என்று சொல்லலாம். ஸோ உண்மையான ஈமான் தான் ஒருத்தர் தட்டி எழுப்பும் இந்த தொழுகையை தொழுவதற்கு. இது அவருடைய சிதுக்கு, உண்மைத்தன்மைக்கான ஒரு அடையாளம் இந்த தொழுகை. மேலும் தவக்குல், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க இந்த தொழுகை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. பகலில் நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்களை இரவில் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறோம். ஸோ மன அழுத்தம் நமக்கு குறையும். காலையில் தைரியமாக நம்ம கிளம்பி செல்லலாம். அல்லாஹ்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். அல்லாஹ் ஒருபோதும் பொறுப்புகளை தட்டி கழிப்பவன் அல்ல. சிறந்த முறையில் நம் பொறுப்பேற்று நம்முடைய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய வக்கீலாக இருக்கிறான். மேலும் வந்து இன்கிசார், அதாவது இந்த அல்லாஹ்வின் முன் ஒரு உடைந்த நிலையில் நம்ம நிற்க வேண்டும். நான் பலவீனமானவன், எனக்கு எந்த உயர்வும் இல்லை என்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அகந்தை, இந்த பெருமை அடிப்பது எல்லாம் குறைந்து விடும், எல்லாம் இல்லாமல் போய்விடும். மேலும் ஆழமான தௌபத்து நசூஹா இருக்கணும். இரவில் வந்து நம்ம ஆழமான தௌபா நம்ம கேட்க வேண்டும். அப்போது வரக்கூடிய கண்ணீர் பெரும்பாலும் போலியானதாக இருக்காது. ஸோ இறைவுடைய கடைசி 3 அல்லாஹ் கீழிறங்கி வரான் என்ற நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ தௌபாவை வந்து இஹ்லாஸாக ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேட்டடாக நம்ம தௌபா செய்யணுங்க. மேலும் ரஜா, 9வது விஷயம் ரஜா, அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைப்பது, அதை எதிர்பார்ப்பது, இதெல்லாம் ஒரு இபாதத். ஸோ துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான நேரங்கள் இது ஒன்று. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அம்பு வந்து மிஸ் ஆகாது அதனுடைய குறி என்றால் அது தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்கிறாங்க. ஸோ பாவத்துக்கு பிறகும் ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு
வைக்க வேண்டும். அல்லாஹ் வந்து நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று. இதுதான் ரஜா என்று சொல்லுவாங்க. அடுத்தது ஹவுஃப், அல்லாவின் மீது அந்த பயம். ஸோ வந்து அல்லாவின் மறுமையில் நம்ம என்ன ஆகுமோ என்ற அந்த பயம் உள்ள உணர்வு வந்து நம்மளை தொழ வைக்கும். இந்த ஆகிரத்துடைய உணர்வு வந்து நமக்கு வலுப்படும் என்று சொல்லலாம். அல்லாஹ்வை பயந்து தொழக்கூடியவர்களாக சாலிஹீன்கள் நல்ல மக்கள் இருப்பாங்க. முக்கியமாக இந்த இரவு தொழுகை என்பது. அடுத்தது உன்ஸ் பில்லா, அதாவது அல்லாஹ்வுடனான நெருக்கம். அல்லாஹ்வுடனான நெருக்கம் நமக்கு இருக்குது என்றால் அதுக்கான உண்மையான அடையாளம் தான் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை என்பது. ஏன்னா தனிமையில் நம்ம யாரும் பார்க்காத போது இந்த தொழுகையை தொழுகிறோம். மேலும் ஜுஹுது, துன்யாவிலிருந்து விலகுதல், இந்த தொழுகையின் மூலம் ஒரு பயிற்றுவிக்கப்படும் இல்லைங்களா? ஏன்னா அவர் தூக்கத்தை துறந்து என்ன செய்கிறாரு, மனைவி மக்களோடு தூங்கி கொண்டு இருப்பார். அந்த உடல் சுகத்தை துறந்து அவர் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொழறதுக்கே ஏஞ்சுகிறார். ஸோ உலக ஆசைகள் பலவீனமாகும் இதனால். ஏன்னா பலரும் வந்து இந்த நேரத்தில் தூங்கி கொண்டு இருப்பார்கள், உறக்கத்தை விரும்பி. ஆனால் அல்லாஹ்வுக்காக உறக்கத்தை ஒரு மனிதன் துறக்கிறான் என்றால் ஜுஹுதுக்கான ஒரு நல்ல ட்ரைனிங் என்று இதை சொல்லலாம். உலக பற்றின்மை அவருக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி என்றால் இந்த தொழுகை. சலஃபுகளில் பலர் இரவு முழுவதும் கூட தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், இரவுடைய பெரும்பகுதி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். யாருமே இரவில் தொழாமல் இல்லை சலஃபுகளில். ஒரு சின்ன பகுதியாச்சும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. மேலும் 13வது வந்து சபுரை வளர்த்து கொள்வதற்கு இந்த தொழுகை ரொம்பவே உதவுது என்று சொல்லலாம். சரிங்களா? பொறுமை வளர்வதற்கு. ஏனென்றால் எல்லாருக்கும் தூக்கம் விருப்பமாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் அதையும் எதிர்த்து நம்ம என்ன செய்யணும், சபுரோடு இந்த இபாதத்தை நம்ம செய்கிறோம். ஸோ ஆன்மாவை நப்சை கட்டுப்பாடோடு வைத்து கொள்வதற்கு சபுர் ரொம்ப முக்கியங்க. அதை இந்த தொழுகை பயிற்றுவிக்கிறது என்று நம்ம சொல்லலாம். அடுத்தது ஷுக்ர், நன்றி உணர்வு. அல்லாஹ் எவ்வளோ நியமத்துகளை கொடுத்துருக்கான், எண்ணில் அடங்காத நியமத்துகளை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதற்கான ஷுக்ர் செய்யணும்னா அதுக்கான சிறந்த ஒரு ஆப்ஷன் என்றால் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்கிறாங்க. அடுத்த 15வது யக்கீன், உறுதியான நம்பிக்கை. துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று யக்கீனோடு உறுதியாக நம்ம நம்பணும். மேலும் வந்து குர்ஆன் வசனங்களை வந்து உயிரோட்டத்துடன் நம்ம ஓதணும். ஏனோ தானோ என்று நம்ம துவா கேட்கக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு யக்கீன் உருவாகும் அவருக்கு. தன்னுடைய யக்கீனை வளர்த்துக்கொள்வதற்கு இந்த தொழுகை ரொம்பவே உதவும். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்கிறான், நேரடியாக நமக்காக இறங்கி வருகிறான் நம்மளுடைய துவாக்களை கேட்பதற்கு, பாவங்களை மன்னிப்பதற்கு. மேலும் 16வது விஷயம் ததப்பூர் செய்வது, இந்த ஆழ்ந்த சிந்தனை. ஸோ வந்து நம்ம இந்த நேரத்தில் மெதுவாக ஓதும்போது அதனுடைய அர்த்தங்களை சிந்தித்து ஓதத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல் குர்ஆனை ததப்பூர் செய்து அதனுடைய அல் குர்ஆன் ஆயத்துகள் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அல் குர்ஆனின் கைடன்ஸில் நம்ம நகர்த்துவதற்கு இந்த ஆயத்து வந்து நமக்கு ரொம்ப உதவுங்க. சலஃபுகள் ஒரு ஆயத்தை வந்து முழு இரவு சிந்தித்தும் ஓதியிருக்கிறார்கள். நம்ம அபு ஹனீஃபாலாம் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. ரிவாயத்துகள் வருது. அல் குர்ஆனை ததப்பூர் செய்வதற்கு, சிந்திப்பதற்கு ஒரு சிறந்த நேரம் என்றால் இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை சொல்லலாம். ஏன்னா பல நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நம்ம சரியான முறையில் அல் குர்ஆன் ஆயத்துகளினுடைய ஆழத்தை சிந்திக்க முடியும். 17வது விஷயம் என்றால் தவாது, இந்த பணிவு வந்து நமக்கு வரும். ஏன்னா நம்ம ஒரு அடிமை என்பதை உணரக்கூடிய தொழுகை என்றால் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்லலாம். நமக்கு அந்த மேன்மை உணர்வு வந்து இல்லாமல் ஆக்கும்னா இந்த தொழுகை. தவாது, பணிவு வளர்வதற்கு இந்த தொழுகை ரொம்பவே நமக்கு உதவும். 18வது விஷயம் சலாமத்து சதுர், உள்ளம் வந்து தூய உள்ளமாக மாறுவதற்காக இந்த தொழுகை ரொம்ப உதவி செய்யும். ஸோ மன்னிப்பை வந்து நம்ம அல்லாஹ்கிட்ட அதிகமாக தௌபா செய்கிறோம். ஸோ உள்ளத்தை சலாமத்தாக ஆக்குவதற்கு இந்த தொழுகை ரொம்பவே உதவுது என்று சொல்லலாம். அடுத்தது சபாத், ஒரு நிலைத்தன்மை நமக்கு உருவாகும். தொடர்ந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள் பகல் நேர வாழ்க்கை முறையில் ரொம்ப ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள், பாவங்களை விட்டு தூரமாகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிறைய தஹஜ்ஜுத் தொழ சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், காலையில் நீங்கள் வந்து சரியான முறையில் வலுவாக தாவை செய்ய முடியும் என்று. ஸோ முக்கியமாக தாயிகள் வந்து இந்த தொழுகையை விடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை தரும். பகல் நேரங்களில் அவங்க சிறந்த முறையில் தாவா செய்வதற்கு நம்ம சூரத்துல் முத்தஸிர் போன்ற குர்ஆன் அத்தியாயங்களை இதை பற்றி பார்க்கலாம். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅந்திர் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லைங்களா? ஸோ நம்ம ஒரு ஹிம்மத், உயர்ந்த இலக்கு நம்ம வைக்க வேண்டும். இப்போ ஆகிரத்தை நம்மளுடைய கோலாக இருக்கணும். அது தெளிவாக்கக்கூடிய தொழுகை என்றால் இந்த தஹஜ்ஜுத் தொழுகை. நம்முடைய கீழ்த்தரமான தாழ்ந்த ஆசைகள் சுருங்கும் என்றால் இந்த தொழுகை நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு உயர்ந்த இலக்கை அடையணும்னா இந்த தொழுகையை தொடர்ந்து நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.